கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார்னு ஆசையோடு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே எடுத்து வாசிங்க. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். கர்த்தர் உண்மையுள்ளவர். அவரை நம்புகிற ஜனங்களும் அவரை ஆராதிக்கிற ஜனங்களும் அவரை வழிபடுகிற ஜனங்களும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் கர்த்தருடைய ஜனம் என்றால் கர்த்தருடைய வித்து நமக்குள்ளால இருக்கிறது என்று அர்த்தம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை போல இந்த வசனத்தின்படி உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நேற்றைக்கு வரைக்கும் இருந்த மாயமாலமான வாழ்க்கைக்கு இந்த 4ஆம் தேதி முடிவு கட்டிருங்க. நான் யதார்த்தவாதிப்பா, நான் உண்மையாக ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் போல வெளிப்படையாக வெளியரங்கமாக நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லைன்னா இன்னைக்கு பிறகு ஒரு ஏமாற்று வாழ்க்கையோ மாயமாலமான வாழ்க்கையோ பொய்யான வாழ்க்கையோ வேண்டாம். பொய் என்னைக்கா இருந்தாலும் உனக்கு பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ முதல்ல இன்னைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அவங்களை அநேகத்திற்கு அதிபதியாக மாற்றுவாராம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் அநேகத்திற்கு அதிபதியாக மாறணும், வரங்களுக்கு அதிபதியாக மாறணும், செல்வங்களும் செல்வாக்குகளும் பெயருக்கும் புகழுக்கும் நான் அதிபதியாக வாழணுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு இன்னைக்கு நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. ஆண்டவர் கொடுத்துருக்க கொஞ்சம் தாளந்தில், கொஞ்சம் அறிவில், கொஞ்சம் புத்தியில், கொஞ்சம் பணத்தில் உண்மையாக இருங்க. ஆண்டவர் அதிபதிகளாய் மாற்றுவார். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஸ்திரப்படுத்தி. அப்படின்னா இதுவரைக்கும் ஸ்டடி இல்லாமல் ஓடுற உன்னுடைய வாழ்க்கை இனி ஸ்டடியாக போகும். மைண்டு ஸ்டடியாக இருக்கும், ஸ்டடி டிசிஷன் எடுப்பீங்க, வருமானம் ஸ்டடியாக இருக்கும், ஊழியம் ஸ்டடியாக இருக்கும், வேலை ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக பெர்மனண்ட்டாக இருக்கும், உன்னுடைய ஜெப வாழ்க்கையும் ஸ்டடியாக இருக்கணும். ஸோ இன்றைக்கு பிறகு ஸ்திரமாக ஆண்டவருக்குள்ளால் வேரூன்றி நிற்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஸ்திரம் இல்லாமல் டெம்பரரியாக இருந்ததோ, அப்பப்போ வந்து போகுதோ, வேலையை சிலர் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அப்படி இல்லாமல் இனி ஸ்டடி லைஃப், ஸ்டடி இன்கம், ஸ்டடியான ஃபியூச்சர் ஆண்டவர் கொடுப்பார். அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, தீமைக்கு விலக்கி காத்து கொள்ளுவார். நிறைய தீமைகள், அநேக வியாதிகள், அநேக கொள்ளை நோய்கள், அநேக கடன்கள் இன்னைக்கு ஒன்று துக்கப்படுத்திட்டு இருக்கு. யாபேஸ் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்து கொள்ளும். இன்னைக்கு தீங்கோ தீமைகளோ அழிவோ நாசமோ உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அதற்கு விலக்கி உங்களை பாதுகாத்து கொள்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் நன்றி. கர்த்தர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருக்குள்ளும் இன்றைக்கு பிரதிபலிப்பதாக, அதன் நிமித்தம் அநேகத்திற்கு ஆசீர்வாதமாய், அநேகத்திற்கு அதிபதியாய் என் பிள்ளைகளை மாற்றும். இவர்கள் தரித்திரம் மாறட்டும், பஞ்சம் மாறட்டும், கடன்கள் மாறட்டும், அழிவுகள் மாறட்டும், வீண் நஷ்டங்கள் மாறட்டும். ஆண்டவருடைய கிருபையினால என் பிள்ளைகள் அதிபதிகளாக, செல்வ சீமான்களாக, சீமாட்டிகளாக மாறும்படி இந்த காலை வேளையிலேயே என் பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஸ்டடி இல்லாமல் இருக்குதோ, அது ஜாபாக இருந்தாலும், வருமானமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், அது எல்லாவற்றையும் என்னை ஸ்டடி பண்ணி ஸ்திரப்படுத்தி கர்த்தருக்குள்ளால வேரூன்றி வளர கர்த்தர் உதவி செய்வீராக. என் பிள்ளைகளை தீமைக்கு விலக்கி நீர் காத்து கொள்ளும், பாவங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும், அழிவுகளுக்கும் வேதனைகளுக்கும் வியாதிகளுக்கும் வெக்கனங்களுக்கும் விலக்கி காத்து கொள்ளும். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அத்தனை மாந்திரிக வல்லமைகள், செய்வினை கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே அழிக்கப்பட்டு நன்மை மாத்திரம் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.